இருமா, சாப்பாடு வடிச்சிட்டு வரேன். சரி தே. என்ன முத்து, அம்மாவை எதுக்கு கூப்பிட்டு இருக்க? என்னங்க நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? போங்கலாம். நான் அத்தைய தான கூப்பிட்டேன். போங்கலாங்க. அம்மா தான் வேலையில இருக்காங்கல்ல, என்னன்னு சொல்லுடி. ஐயா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்பா. எனக்கு வெக்கமா இருக்கு. எத்தே வாங்கத்தே. அடி கள்ளி, என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்படி என்ன ரகசியம்? அது அது வந்து எத்தே. நான் வாரேன் முத்து. அம்மா, உன் மருமக முத்து உன்கிட்ட ஏதோ சீக்ரெட் சொல்ல போறாளாம். என்கிட்ட கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்படி என்ன ரகசியம் முத்து? எத்தே, உங்க மாவனை கொஞ்சம் போக சொல்லுங்க தே. உங்ககிட்ட ஒன்னு காட்டணும். ஏ சூர்யா, நீதான் கொஞ்சம் தள்ளி போயா, அவ வெக்கப்படுறால. சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றேன். போதுமா முத்து? சரி, இப்ப வந்து சொல்லு. எத்தே நல்லா பாருங்க தே, அவிய போயிட்டாவலான்னு. இல்லனா ஒளிஞ்சு நின்னு பார்த்தாலும் பாப்பாவ. முத்து, அவன் வெளியில போயிட்டான். சொல்லுமா. இருங்க தே, இந்தாங்க தே. முத்து, என்ன முத்து இதெல்லாம்? இது எப்படி உன் கையில? சூர்யா வாங்கி தந்தானா முத்து? ஐயா இல்ல தே, நேத்து சோபி அக்கா என்கிட்ட விசாரிச்சிட்டு இருந்தாவல, அப்ப நான் சொன்னதுக்கு இன்னும் உனக்கு மெடிக்கல் கிட் வாங்கி தரேன், நீ வீட்லயே டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னாவ. எனக்கு சரியா கோட பார்க்க தெரியல தே, நீங்க கொஞ்சம் பாருங்களா. அப்படியே முத்து, கடவுளே, எல்லாம் நல்ல செய்தியா இருக்கணும். ஏ முத்து, என்ன தே சொல்லுங்க. முத்து முத்து, எல்லாம் நல்ல விஷயம் தாமா. நீ அம்மாவாயிட்ட. ஆமா முத்து, நீ அம்மாவாயிட்டமா. இரு ஒரு நிமிஷம், சூர்யாவை கூப்பிடுறேன். உன் வாயால நீயே சூர்யா கிட்ட சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏ சூர்யா, வாயே. இதோ வரேம்மா. நீங்களே சொல்லிடுங்க தே, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. என்ன முத்து, நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு நீ ஏன் வெக்கப்பட்டுட்டு இருக்க? சூர்யா இப்போ எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு பாரு. அப்படியே கூப்பிட்டியா? என்ன விஷயமா? சூர்யா, இத பாரு. முத்து, அம்மா, முத்து மாசமா இருக்கலாமா? ஆமா சூர்யா, நீ அப்பா வாங்க போற. இத சொல்லவாடி, இவ்ளோ வெக்கப்பட்ட? இவ்ளோ ஒரு நல்ல விஷயம். பாத்தல, உங்களை பார்த்தாலே எனக்கு வெக்கமா வருது. நான் என்ன பண்ணேன்? முத்து, இத முதல்ல போன் பண்ணி உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லு, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா முத்து, இத உங்க அப்பா அம்மாட்ட சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? போங்கதே, எது நீங்களே சொல்லிடுங்களா. அடி பாவி, பெத்த அப்பா அம்மா கிட்டயே சொல்ல வெக்கப்படுற. இப்படியே வெக்கப்பட்டுட்டே இரு, கடைசியில நம்ம குழந்தை தான் வந்து உன்னை திருத்த போகுது பாரு. முத்து, உனக்கு கேசரி பிடிக்குமா இல்ல குலோப் ஜாம் பிடிக்குமாமா? எனக்கு ரெண்டு பிடிக்குமே. சரி முத்து, அப்ப ரெண்டுமே உனக்கு செஞ்சு தரேன். ஐயோ வேண்டாதே, எனக்கு ரெண்டு பிடிக்கும் தான். ரெண்டுத்தையும் செஞ்சா உங்களுக்கு தானே வேலைப்பாடு. நீங்க குலாப் ஜாமுனே செய்யுங்க. ஆமாமா, நிறைய குலாப்பு ஜாமுனே செய்யுங்க, எனக்கும் ரொம்ப பிடிக்கும்.